மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராசை மருமகள் ஆன்லைன் ஷாப்பிங். ஒரு நாள் கங்கம்மா வீட்ல உட்கார்ந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட் கவிதா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருக்கா. ஹலோ, என்னடி பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி. இப்பதான் ஜொமேட்டோல பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தேன். வந்த உடனே சுட சுட சாப்பிட்டேன். என்னது, டொமேட்டோவா? அடியே, டொமேட்டோ இல்லடி, ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி ஆப். அப்படியா? இது என்னமோ வித்தியாசமா இருக்கே. சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஆன்லைன்ல ஆர்டர் வச்சு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாதுடி. அது என்னடி அப்படி சொல்ற? 10 ரூபாய் பொருள்ல இருந்து 10 லட்ச ரூபாய் பொருள் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்லயே கிடைக்குது. உனக்கு பிடிச்ச துணி, ஃபுட் ஐட்டம்ஸ், மளிகை பொருட்கள்ல இருந்து எல்லாமே ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். அவனே வீட்டுக்கு வந்து டெலிவரி கொடுத்துட்டு உனக்கு தேங்க்ஸ் சொல்லி உனக்கு நமஸ்காரமும் வச்சுட்டு போவான் அப்படின்னு சொன்னா. இது கேட்ட கங்கம்மாக்கு பயங்கர ஆச்சரியம். அடியே கவிதா, நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடி. அட, என்னடி நினைச்ச? இப்ப எல்லாமே ஆன்லைன் ட்ரெண்டிங் தான். நீ கூட இத ஃபாலோ பண்ணு. சரி, எனக்கு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. நான் ஆன்லைன்ல ஆர்டர் வைக்க போறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டா. அவ அப்படி போனை கட் பண்ண உடனே கங்கம்மா, ஹை, நிஜமாவே ஆன்லைன்ல இவ்ளோ நல்லா இருக்குமா? அப்படின்னா இன்னையில இருந்தே நானும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளும் ஆன்லைன்ல ஆர்டர் வச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி ஒரு நாள் கங்கம்மா ஆர்டர் பண்ண ஒரு பார்சல் வந்துச்சு. அத கொண்டு வந்து தன்னோட டேபிள் மேல வச்சுட்டு கங்கம்மா அவ ரூமுக்கு போயிட்டா. அவ உள்ள போன உடனே அந்த டேபிள் கிட்ட வந்த மங்கம்மா அந்த பார்சல் கவரை பார்த்துட்டு, இந்த கவர் யாருது? யார் கொண்டு வந்து வச்சது? இவ வெளியில கூட போலியே, பின்ன யார்தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த கவரை ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அதுல புடவை இருந்துச்சு. அத பார்த்து, புடவையா? எங்க இருந்து வந்துச்சு இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கங்கம்மா வந்து, அத்தை, அந்த புடவைய நான் தான் ஆன்லைன்ல புக் பண்ணேன். புக்கா? இது புடவை இல்லடி. ஐயோ அத்தை, இந்த புடவைய நான் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். எனது ஆன்லைன்லயா? அந்த கடை எங்கடி இருக்கு? ஐயோ அத்தை, அது ஆன்லைன் ஷாப்பிங் அத்தை, அது கடை கிடையாது. நாம போன்ல இருந்து எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம். நீ சொல்றத பார்த்தா புதுசா இருக்கு, ஆனா இதெல்லாம் பார்த்தாதான் புரியுது. சரி, இந்தா புடி அப்படின்னு அந்த புடவைய அவகிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கங்கம்மா அந்த புடவைய வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. ஒரு நாள் மங்கம்மா வீட்டை பெருக்கணுங்கிறதுக்காக தொடப்பத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க. இங்க தொடப்பத்தை வச்சிருந்தனே, எங்க காணோம்? எங்க போச்சு? அட அத்தை, அது அந்த கதவு கிட்ட தான் இருக்கும், போய் பாருங்க. மங்கம்மா அந்த கதவு கிட்ட போய் தொடப்பத்தை பார்த்துட்டு, ஐயோ, இந்த தொடப்பம் எல்லாம் பாழா போச்சு, புதுசு வாங்கினாதான் உண்டு. என்னத்த, புது தொடப்பம் வாங்கணுமா? நீங்க இருங்க, நான் இப்பவே ஆன்லைன்ல புக் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. இத பார்த்த மங்கம்மாக்கு பெரிய ஷாக். அடி பாவி, ஆன்லைன்ல தொடப்ப கட்டையுமா விக்குது? இதெல்லாம் வித்தியாசமா இருக்குடியம்மா. அட, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அத்தை. இப்ப இருக்கிற ட்ரெண்ட நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தொடப்ப கட்டைய புக் பண்ணா. இதுக்கு மங்கம்மா எதுவுமே சொல்லல. ஆனா கங்கம்மா மட்டும் உப்பு, பருப்பு, பிஸ்கெட்டு இப்படி சின்ன விஷயமா இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற மளிகை ஷாப்ல இருக்கிற கடையில இருந்து கூட எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்குவா. அப்படி ஒரு நாள் மங்கம்மா தூண் கிட்ட நிக்கும் போது ஒரு பையன் கையில பார்சலோட வந்து, அம்மா பார்சல். பார்சலா? யாருக்கு தம்பி? உங்க மருமக சிப்ஸ் பாக்கெட்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க. என்னது, பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில விக்கிற சிப்ஸ் பாக்கெட்டையும் ஆன்லைன்ல ஆர்டர் வச்சிருக்காளா? அடி பாவி. ஆமாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த பையன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். மங்கம்மா அந்த கவரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து அந்த கவரை கங்கம்மா மேல தூக்கி விசிறி அடிச்சாங்க. என்னடி இது? வந்துருச்சா சிப்ஸ் பாக்கெட் அத்தை. அடி பாவி, ட்ரெண்டுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்டையும் இந்த மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் போடுற? ஆமா அத்தை, பாத்தீங்களா எவ்வளவு வசதியா இருக்குன்னு? நாம எங்கேயுமே போகாமலே நம்ம தேடி எல்லாமே வருது இல்ல? நீயும் மூஞ்சியோண்டி, எவனாவது இந்த மாதிரி வாங்குவானாடி? நான் வாங்குறேன்ல அத்தை. இனிமே ஆன்லைன் ஷாப்பிங்கும் இல்ல, ஒன்னும் இல்ல, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண. ஏன்? நான் அதெல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இப்படிதான் பண்ணுவேன். என்னடி, ஏன் இஷ்டம்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க?
பின்ன என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிக்கிறேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படி ரொம்ப திமிரா சொன்னதுனால மங்கம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டே ரெடி, ஏதோ ஒரு நாள் உன்னையும் ஆன்லைன்ல வச்சு கங்கம்மா 2.0 ஃபாரின் காரங்களுக்கு வித்துருவேன். உங்களுக்கு அவ்வளவு சீனெல்லாம் இல்ல அத்தை. அது மூலமா மங்கம்மாக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னடி என்னைய பதம் பாக்குறியா? இனிமே பாரு, நீ ஒவ்வொரு ஷாப்பிங் பண்ண போதும் ஒவ்வொரு இன்ச்சு கம்மியா போயிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டு கங்கம்மா, குறையறது இன்ச்சு தானே அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துட்டு உள்ள போயிட்டா. மாமியார் எவ்வளவு சொன்னாலும் கேட்காத கங்கம்மா மறுபடியும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி பண்ணதுனால மாமியார் சொன்ன மாதிரியே கங்கம்மா 1 இன்ச்சு குறைஞ்சா. கண்ணாடிய பாத்துக்கிட்டு, குறைஞ்சது 1 இன்ச்சு தானே, ஒன்னும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சா. இப்போ மறுபடியும் இன்னொரு இன்ச்சு குறைஞ்சிட்டா. 2 இன்ச்சு தானே, இன்னும் நான் நிறைய ஹைட்டா இருக்கேன், ஒன்னும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. லாஸ்ட்ல ரொம்ப குட்டியா ஆனதுக்கு அப்புறமா அவளே அவ கண்ணாடியில பாத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. எங்க மாமியார் சொன்னது கேட்காம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 6 அடி இருந்தேன், இப்போ 6 அடி கூட கிடையாது அப்படின்னு அழுதுகிட்டே மாமியார் கிட்ட வந்து மாமியார் கால் கிட்ட நின்னு, அத்தை உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், இனிமே லைஃப்ல நான் ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் அத்தை, என்ன மறுபடியும் மாமூல் மனுஷியா பண்ணுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இது மூலமா மனசு கரைஞ்சு போன மங்கம்மா, சரி இன்னையில இருந்து நான் சொல்ற மாதிரி கேளு, ஒரே வாரத்துல உன்னோட பழைய ஹைட்ட வந்துருவ, சரியா அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. கங்கம்மாவும் அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சு ஒரே வாரத்துல அவளோட பழைய ஹைட்டுக்கு வந்துட்டா. அம்மாடி, என்னோட பழைய ஹைட் எனக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான், இனிமே ஜென்மத்துக்கு நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு அழகான ஊரு. அதுல அத்தை சூரியகாந்தா அவங்க வீட்ல புரட்டாசி வெள்ளி அன்னைக்கு அவங்க மருமக துளசி மாடம் சுத்தி வந்து பக்தியா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அத பார்த்த அத்தை சூரியகாந்தா, என்னோட மருமக தங்கமான பொண்ணு, காலாங்காத்தலையே என் மருமக எந்திரிச்சு கடவுளுக்கு பூஜை பண்ணுதுன்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. சந்திரகாந்தா சுட சுட டீ செஞ்சு அவளோட அத்தைக்கு, மாமாக்கு, புருஷனுக்கும் கொடுத்தா. சூரியகாந்தா அவளோட மருமகளை கூப்பிட்டு, இத பாருமா, இன்னைக்கு லக்ஷ்மி விரதம், அதனால சுத்த பத்தமா இன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு பாயாசம், புளியோகரை, போலி, தேங்காய் சாதம், வடை, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச எல்லா பிரசாதமும் நீயே பண்ணணும். இத சொன்ன உடனே சந்திரகாந்தா முகம் வாடி போச்சு. மனசுக்குள்ள, என்னது இந்த சமையலெல்லாம் நான் பண்ணணுமா? எனக்கு சமையல் வராதுன்னு தெரிஞ்சா இந்த அம்மா என்ன சொல்ல போறாங்களோ என்னவோ. சரி சரி அத்தை, இந்த மாதிரி சொல்லி படபடப்போட அவளோட ரூம்குள்ள போய் யூடியூப்ல பிரசாதம் எப்படி பண்ணணும்ன்றத சர்ச் பண்ணிட்டு இருந்தா. டீ குடிச்சதுக்கு அப்புறம் சந்திரகாந்தாவோட புருஷனும் மாமனாரும் அவங்களோட வேலைய பார்க்க வெளியே போயிட்டாங்க. அதுக்குள்ள இங்க ரொம்ப டென்ஷன்ல இருந்த மருமகளை பார்த்து சமைக்க வராதன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டில இருந்து ஒரு கரண்டிய கொண்டு வந்து மருமக கிட்ட, இத பாரு மருமகளே, இது மேஜிக் கரண்டி, இத நீ பாத்திரத்துக்குள்ள வச்சு என்ன சமையல் வேணும்னு கேட்டாலும் அது வந்துடும். இத வச்சுக்கிட்டு நீ எல்லா பிரசாதத்தையும் இப்படின்றதுக்குள்ள செஞ்சிடலாம். அதுக்குள்ள நான் போய் சாயங்காலம் பூஜைக்கு இங்க இருக்கிற சுமங்கலிங்கள மஞ்சள் குங்குமத்துக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிக்கிட்டே அங்கிருந்து புறப்பட்டாங்க. அந்த கரண்டிய பாத்துக்கிட்டே ஆச்சரியத்தோட, என்னது இது நிஜமா? அப்படின்னா ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டே அந்த கரண்டிய ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு புளியோரை சொன்னதுமே புளியோரை வந்துருச்சு. அத பார்த்து அப்படி ஆனந்தத்தோட, ஹாய் செம்மையா இருக்கே அப்படி சொல்லிட்டே அத்தை சொன்ன எல்லா பிரசாதத்தையும் பண்ணிட்டா. அதுக்கப்புறம்
அந்த மாயாஜால கரண்டிய புடிச்சுக்கிட்ட சந்திரகாந்தாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எங்க அத்தைக்கு இதோட மதிப்பு தெரியாம அந்த பழைய பொட்டியில பூட்டி வச்சிருக்காங்க. இத வச்சுக்கிட்டு நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் என்னமோ காட்டுறேன். அப்படி சொல்லிக்கிட்டே அந்த கரண்டிய ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள வச்சு 50 பேருக்கு சரியா போற அளவுக்கு பாயாசம் சொன்ன உடனே பாயாசம் வந்துடுச்சு. உடனே அத வீட்டு முன்னாடி வச்சு விற்க ஆரம்பிச்சுட்டா. பாயாசத்தோட வாசனையால அங்க இருந்த எல்லாரும் வந்து பாயாசத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. பாயாசத்தோட ருசி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாரும் கேட்டு நிறைய பேர் வந்தாங்க. சந்திரகாந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த மாதிரி வித்து வித்து கடைசியில பாயாசம் கொஞ்சம் தான் மிஞ்சிச்சு. ஆனா அங்க பார்த்தா ஜனங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஐயோ, இப்ப என்ன செய்ய? ஜனங்க இவ்ளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்பவே உள்ள போய் இந்த கரண்டிய வச்சு நிறைய பாயாசத்தை செஞ்சுட்டு வரணும். அப்படி சொல்லி அந்த பாயாசத்தோட பாத்திரத்திலேயே அந்த கரண்டிய வச்சு பாயாசம் சொன்னா. வரல. மறுபடியும் கரண்டிய வச்சு பாயாசம் சொன்னா. இந்த வாட்டியும் வரல. சந்திரகாந்தாக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னது? வேலை செய்ய மாட்டேங்குது. இதுக்கு என்னாச்சு? அம்மா, ஜனங்க அதிகமாயிட்டாங்க. பாயாசம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா வர பணம் கூட வராது சொல்லிட்டு இப்ப என் திமிர காட்டி நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த மிஞ்சி இருந்த பாயாசத்துல 25 பேருக்கு சரியா போற அளவுக்கு தண்ணிய கலந்து இருந்த பதத்தட்டுல சர்க்கரைக்கு பதிலா உப்பு இன்னும் ஏதேதோ கலந்து அந்த பாயாசத்தை விற்க ஆரம்பிச்சா. அத குடிச்ச எல்லாருக்கும் வாந்தி வர ஆரம்பிச்சது. இதனால எல்லாரும் சந்திரகாந்தா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அங்க வந்த அத்தை சூரியகாந்தாவுக்கு ஒரு நொடியில விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அத்தைய பார்த்து பயந்துகிட்டே அது 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 வந்து சொல்லும்போது முதல்ல அவங்க பணத்தை அவங்களுக்கு கொடுத்துடு சொன்னாங்க. பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த கரண்டி ஒரு வாட்டிக்கு ஒரு சமையலுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அத உன்கிட்ட முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். அத கேட்ட சந்திரகாந்தா ரொம்ப வருத்தப்பட்டு மனசுக்குள்ள செத்த விஷயம் நிதானமா சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை இப்பவா சொல்றது அப்படி நினைக்கும் போது ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்க கூடாது. நாளையில இருந்து நீயே சமையல் கத்துக்கிட்டு நீயே சமைக்கிற சொல்லிக்கிட்டே அந்த கரண்டியை எடுத்து உள்ள போனாங்க. என்னது, நான் கத்துக்கணுமா? இன்னைக்கு தானே எபிசோட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பண்றேன் நான் என்னன்னு காட்டுறேன் அப்படி சொல்லிக்கிட்டே சந்திரகாந்தா தனக்கு தானே பேசிக்கிட்டா.